வணக்கங்கள். வணக்கங்கள். என்ன தாத்தா கழுத்து சுளுக்கு பிடிச்சிருக்குதா? வணக்கங்கள் என்றீங்கோ, வணக்கங்கள் என்றீங்கோ. ஆமாம் சொல்லுங்களே. உண்மையிலே எங்கள் கழுத்து கொஞ்சம் சுல் சுல் சுளுக்கு பிடிச்சின்னு இருக்குது. பழைய ஞாபகம் ஏதாவது வருதா தாத்தா? மரம் இருக்கும் வரை நிழல் இருக்கும். சொல்லுங்களே. உயிர் இருக்கும் வரை உடல் இருக்கும். தலை இருக்கும் வரை நினைவுகள் இருக்கும். என்ன தாத்தா ஏதாவது ஞாபகம் நினைவுக்கு வந்துச்சா? சொல்லுங்களே. பல 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 அடி மீட்டர், கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டருக்கு ஆழத்துக்குள்ளே நான் போனது எனக்கு ஞாபகம் வருகிறது. 10,000 அடி ஆழத்துக்குள்ளே நீங்கள் போனீங்களா? நீங்களா ஏவுகணையா? அப்படியே உலகம் போயிட்டு பாதாளத்தில் போத ஏவுகணை ட்ரில்லிங் மிஷின். சொல்லுங்க இல்லையா? அது ஒரு ட்ரில்லிங் மிஷினில் மேன் பவரில் பண்ண ஒரு ஆழம் தான் அது குழி. அந்த குழியை 10,000 அடிகளுக்கு வரை நோண்டிக்கொண்டே போயிட்டு அங்கே இருக்கும் தங்கங்களை எல்லாம் பார்த்தார்கள். நானும் பார்த்தேன். நமக்கு தெரிந்தது தங்கம் மஞ்சள் கலர் என்று. எனக்கு தெரிந்தது தங்கம் பச்சை கலர் என்று. ஆனால் என் கண்குளிர பார்த்தது தங்கம் பல வண்ணங்களை கொண்டது. இந்த சீரியல் செட் இருக்குது அல்லவா, வண்ண விளக்குகள், அந்த மாதிரி தங்கங்கள் பல வண்ணங்களிலே இருப்பதை என் கண்ணால் நான் பார்த்தேன். 10,000 அடி ஆழத்துக்குள்ளே சென்று தங்கம் எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று ஆராயும் பொழுது என் கண்களிலே பட்டது கருப்பு நிற தங்கம், ஆப்போசிட் வெள்ளை நிற தங்கம், டேஞ்சர் கலர் சிகப்பு நிற கலரு தங்கம். ஓகே ப்ரொசீட். பச்சை நிற தங்கம், ஆகாயத்தை போல நீல நிற தங்கம், நீல நிற கலரை கொண்ட தங்கம். இந்த பூமியை போல ப்ரௌன் கலர் தங்கம். சூரியனை போல ஒளி விளக்கும் ஒளியை கிளப்பு வகையில் இருந்த தங்கம். இவைகளெல்லாம் என் கண்குளிர பார்த்தேன். தாத்தா சரி உட்காருங்க. இப்போ தெளிவாக பேசுங்க தாத்தா. என்ன தாத்தா நீங்கள் என்ன சொல்லுங்க? 10,000 அடி ஆழத்துக்குள்ளே போனேன், தங்கங்களை பார்த்தேன், இல்லை அதில் வேறு பல தங்கங்களை பார்த்தேன் என்று சொல்லுங்கள். என் கண்ணால் கண்டதை நான் சொல்லுகிறேன். என் கண்ணால் கண்டதை நான் சொல்கிறேன். ஏன் ஆகாயத்துக்கு சென்றிருக்கிறேன். ஆகாயத்தில் பல அடி உயரத்தில் விமானத்தில் நான் சென்றிருக்கிறேன். விமானத்தில் இருந்த இந்த பூமியை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன். நிலா இருக்கிறது அல்லவா, மூன். வெண்ணிலவே வெண்ணிலவே நீல நிற நிலா கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த நிலாவின் மேலே கற்கள் இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அந்த கற்களை என் கையால் தொட்டு பார்த்தேன். அவன் அப்போலோ 11 போனான். அவர் பேர் என்ன, நமது
இரு சகோதரர்கள். அவர்கள் நிலா கல்லின் மேல் காலை வைத்தார்கள். நான் நிலாவை கையில் தொட்டேன், கையில் எடுத்து பார்த்தேன். நிலாவை என் கையிலே தொட்டேன், அவன் காலிலே தொட்டான், நான் கையிலே தொட்டேன். தாத்தா மறுபடியும் சரியாக உட்காருங்க. ஓகே, இப்போ தெளிவாக பேசுங்க. நிலாவை பார்த்தேன் சொல்கிறீங்களே, நாங்கள் கூட நிலாவை பார்த்துக்குறோம். ஆனால் அந்த கேப்பில் ஒன்று சொன்னீங்களே, நிலாவை கையிலே தொட்டேன், நிலாவிலே இருக்கும் கற்களை என் கையால் தொட்டேன், கையில் எடுத்து பார்த்தேன் என்று சொன்னீங்களே, இது பெரும்பாவம் தாத்தா. அவனாவது காலில் தொட்டான், அவர் காலில் தொட்டார். அதில் நீயா நானா சொல்லிவிட்டு அவருக்குள்ளே பயந்து கொண்டு ஆக்சுவலி அந்த நிலாவின் கால் மேலே வைக்க வேண்டியவன் திட்டமிடப்பட்டவன் ஒருவன். ஆனால் அவன் சிறு வினாடிகள் தயங்கினான். அதற்குள்ளே மற்றவன் அவன் காலை வைத்து விட்டான். எது எப்படியே போகட்டும், விட்டுங்க. நான் நிலா மேலே இருந்த மண்ணை, கல்லை என் கையால் தொட்டேன். இவர்கள் சொன்னது ஒருவேளை எப்படியோ உண்மையிலேயே காலை வைத்தார்களா இல்லை என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே நான் நிலாவின் மீது என் கையை வைத்தேன். நிலாவில் மேலே இருந்த கற்களை என் கையால் பார்த்தேன். அது என்ன நிறத்தில் இருக்கிறது, என்ன கனத்தில் வலுவில் இருக்குது, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை திருப்பி பார்த்து அந்த இடத்துல வைத்து விட்டேன். இவைகளெல்லாம் என் பழைய ஞாபகம். தாத்தா என்ன தாத்தா நீங்கள் என்னென்னவோ சொல்கிறீங்க? அவசரம் அதை தான் பார்த்தேன், நிலாவை பார்த்தேன், அந்த கற்களை பார்த்தேன். அதில் என்ன செய்யலாம் என்றெல்லாம் யோசித்தேன். அது அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். வணக்கம். தயவுசெய்து இதை விரும்புகிறீர்களா? நான் சொல்வதை விரும்புகிறீர்களா? நீங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்க, நான் சொல்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தாராள குணத்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கடவுள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவார். கடவுள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே நீங்கள் மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எதையும் எதிர்பார்க்காமல் ஏதோ பெரிய மனிதன் தாத்தா பல வீடியோக்களில் இந்த மாதிரி செய்தியெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு போதுன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பண்ணுங்க. கடவுளை ஆசீர்வதிப்பா. ஏன் நான் சந்தோஷப்படுவேன், உங்களுக்கு நன்றி சொல்வேன். ஓகே சொல்லுங்களே, மீண்டும் அடுத்த வீடியோவை காத்திருங்கள். நிலாவில் என்ன இருக்கிறது, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்த வீடியோவை ஆன் பண்ணுங்க.